தம்பிதுரையின் இந்த கருத்து குறித்த பார்வையை முன்வைப்பதற்காக நம்மோடு இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி. அவரோடு பேசலாம். வணக்கம் சார். தம்பிதுரையினுடைய இந்த கருத்தில் கூட்டணி ஆட்சி கிடையாது என்பதை திட்டவட்டமாக உறுதிபட தெரிவிக்கிறார். ஆனால் பாஜக தரப்பில் அதற்கான விருப்பம் தெரிவிக்கப்படுகிறது. இந்த கூட்டணிக்குள்ளான முரணை இது ஏற்படுத்துதா? மியூச்சுவல் மிஸ்ட்ரஸ்ட் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இருந்து இருக்குது. பலத்தின் அடிப்படையில் பங்கீடு என்பதை அண்ணாமலை வற்புறுத்துறாரு. 18% என்டிஏ வாக்கெடுத்திருக்கிறாங்க. அதுல பாஜக தாமரையில 11.4% வாக்கெடுத்திருக்காங்க. அந்த 4 கூட்டணி கட்சிகளும் ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், தேவநாதன் யாதவ் 4 பேரும் பாஜகவுடன் இருக்கிறாங்க. அதிமுக 20.4% ரெட்டையில எடுத்திருக்கிறாங்க. அதுல கிருஷ்ணசாமி அவர்களும் முபாரக் அவர்களும் விட்டு வெளியேறிய பிறகு 19% வாக்கு பலத்தோட அதிமுக இருக்கிறது. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ரெட்டலைக்கும் தாமரைக்கும் இடையில இந்த பலத்தின் அடிப்படையில் பங்கீடு இருக்க வேண்டும் என்பதுதான் அண்ணாமலை பிரதமர் மோடி, அமித்ஷா, நட்டா, சந்தோஷ், அமைப்பு செயலாளர் எல்லாரிடம் வற்புறுத்தி இருக்கிறார். கூட்டணிக்கு நான் எதிரல்ல. சுமார் 20% வாக்குகள் மோடியின் என்டிஏக்குள்ள வருவது வரவேற்கத்தக்கது. பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு தமிழகத்தில் குறைகிறது. எடப்பாடியின் அந்த நகர்வு வரவேற்கத்தக்கது. அதே வேளையில் கூட்டணி என்பது 2 பேருக்கும் பலன் கொடுக்கதா இருக்க வேண்டும். பலத்தின் அடிப்படையில் பங்கீடு இருக்க வேண்டும் என்பதுதான் அண்ணாமலையின் கருத்து. இதை அவர் தொடர்ந்து மேலிடத்தில் வற்புறுத்தி வருகிறார். குறிப்பாக ஜெயலலிதாவின் அதிமுக வேறு, எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக வேறு. ஜெயலலிதாவின் அதிமுக உயிரோடு இருக்கும் போது நோட்டாவுக்கு கீழ் வாக்கெடுத்த நாம் தமிழர் கட்சி இன்று அதிமுகவை 3% தள்ளி நாம் தமிழர் சீமான் எடப்பாடி பழனிசாமியோட செல்வாக்கான தலைவராக உலகங்கோட்டில் தன்னை நிலைநாட்டி இருக்கிறார். இந்த உண்மையையும் கட்சி மேலிடத்திற்கு அண்ணாமலை தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார். தென் மாவட்டங்களில் அதிமுக டெபாசிட் இழந்தது, மேற்கு மாவட்டத்தில் அதிமுக பலகீனப்பட்டது, சென்னையில் பலகீனப்பட்டது, வட தமிழகத்தில் அதிமுக 10.5 பலமான நிலையில் இருப்பது எல்லாவற்றையுமே முன்னாள் தலைவர் அண்ணாமலை மேலிடத்திற்கு விலக்கி கண்டிப்பாக நாம் பலத்திற்கு ஏற்ப சீட்டு வாங்க வேண்டும் என்பதை கூறியிருக்கிறார். சீட்டு தகராறில் தான் நகர்ப்புற உள்ளாட்சியில் அதிமுக பாஜக கூட்டணி முறிந்தது. மக்களவைத் தேர்தலில் 330 சீட்டு மோடி வருவார், 3வது முறையும் பிரதமராக வருவார் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்த பிறகும் அந்த கூட்டணி உடைவதற்கு காரணம் அண்ணாமலை 12 சீட்டு கண்டிப்பாக வேண்டும் என்றார். எடப்பாடி பழனிசாமி 6 சீட்டுக்கு மேல் தர முடியாது என்று கூறினார். இப்பொழுது பலத்தின் அடிப்படையில் பங்கீடு, குறிப்பாக விளவங்கோட்டில் நாம் தமிழருக்கும் கீழே டெபாசிட் இழந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமை, ஜெயலலிதா தலைமையில் உள்ள வாக்கில் பாதி கூட இல்லை. பாராளுமன்றம் வேறு, சட்டமன்றம் வேறு என்றாலும் கூட விளவங்கோட்டில் 4வது போனதையும் அண்ணாமலை தன்னுடைய கருத்தாக முன்வைக்கிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரையில் இது மக்களவை தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வேறு, மக்களவை தேர்தல் என்ற கருத்தின் அடிப்படையில் அவர்கள் பேரம் பேச முயற்சிக்கிறார்கள். இது சீட்டு பிரச்சனையில் அதிமுகவிற்கும் பாஜகவுக்கும் இடையில் மோதல் உருவாகி உள்ளது. இதில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அண்ணாமலையின் வழியில், அண்ணாமலையின் கருத்திற்கேற்ப கட்சியை பெரிய கட்சியாக காட்ட வேண்டும், தான் தலைவராக இருந்த காலகட்டத்தில் கட்சி சாதிக்க வேண்டும், அதிக இடத்தில் போட்டியிட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நயினார் நாகேந்திரன் செயல்பட்டு வருகிறார். இதற்கான முடிவு உடனடியாக தெரியாது, வரும் காலங்களில் தான் தெரியும். அதே வேளையில் கூட்டணி தொடர வேண்டும், தனித்து நின்றால் வெற்றி பெற முடியாது என்று, சீட் கன்வெர்ட் ஆகாது என்று பாஜகவினரும் அதிமுகவினரும் கருவதால் இவர்கள் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகளும் இணைந்து செல்வதற்கான வாய்ப்புகளும் சூழலையும் இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. சரி, இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி.